காலவேளையிலே சர்வ வல்லமையிலே தேவனாக நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. ஆவியான தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு அவரை நாம் தொழுது கொள்வோமாக. அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. பெரியோர் வர சிறியோர் வர வந்து கூட எதுவும் சத்தம் போடக்கூடாது. தேவ பயத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவராயிருக்கிறார். கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் விடுவிக்க முடியாகவே இந்த கால வேளையில் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். இந்த ஆவியான தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. இந்த கால வேளையில் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிப்போமாக. தனிமையான எனக்கு சகாயர் அவரே, ஆதரவற்ற எனக்கு பக்க பலம் இயேசுவே பக்க பலமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமாக. தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக நாம் போயிருக்கலாம், மறுபடியுமாக நாம் கிட்டி சேர்வோமாக. வெளிச்சத்தை அண்டையிலே வருவோமாக. வெளிச்சத்தை நோக்கி வருவோமாக. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நீ தேவ சமூகத்தில் துக்கத்தோடு நீ வந்திருக்கலாம். சரீர பலவீனத்தோடு நீ வந்திருக்கலாம். இந்த கால வேளையில் அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாகவே இந்த ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு உன் இருதயத்திலே இடம் கொடுப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியான செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியான செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். உன் துக்கம் கலங்கிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நீ கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்து. கலங்கிடவே வேண்டாம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்து.
மகிமை தேவ வல்லமை கலக்கிடவே வேண்டாம் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் வல்லமை நம் இயேசு இயேசுவே மனமிறங்கு கைவிட மாட்டார் ஒவ்வொருவரை நம் இயேசு நிரப்புங்கப்பா கைவிட மாட்டார் ஒவ்வொருவரை நிரப்புங்க ஹல்லேலூயா நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு மகிமை கைவிட ஹல்லேலூயா 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 மகிமை ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கர்த்தரே நீரே நல்லவர் கர்த்தரே ஆவியானவர் மகிமை என்ன நேசிக்கிறதான என் பிள்ளையே ஓதுடா கொதுடா மாடா கொதுடே உன்னை நான் நேசிக்கிறேன் ஓதுடா கொதுடா மாடா கொதுடே ஓதுடா கொதுடா மாடா கொதுடா மாடா கொதுடா மாடா கொதுடே என்னை நேசிக்கிறதான என் பிள்ளையே உன்மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் நீ திடமனதாயிரு தைரியம் கொண்டு எனக்காக எழுப்பி பிரகாசிப்பிப்பையாக உன்னை நோக்கி கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் ஓதுடா கதுடா மாடா கதுடே ஓதுடா கதுடா மாடா கதுடே உன் ஆத்மாவனை பலன் தண்டு உன்னை தைரியப்படுத்துவேன் ஓதுடா கதுடா மாடா கதுடே எனக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக நீ காணப்படுவாயானால் உன்னை நான் தைரியப்படுத்தி உன்னை பலப்படுத்தி எனக்காக தெரிந்து கொள்வேன் ஓதுடா கதுடா மாடா கதுடா மாடா கதுடே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பலன் கொள் திடமனதாயிரு ஓதுடா கதுடா மாடா கதுடா கதுடா மாடா கதுடே எனக்காக எழுந்து பிரகாசி அப்பொழுது உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் ஓதுடா கதுடா மாடா கதுடா மாடா கதுடே என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நீ காணப்படு என்று ஆவியானவர் தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். எனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நீ காணப்படு. நீ அப்படி காணப்பட்டால் உனக்குள்ள வந்து மகிமைப்படுவேன். நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை வாய்க்க செய்வேன். இந்த கால வேளையில் தேவன் அந்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க வேண்டிக் கொண்டு வந்திருக்கலாம். இந்த காரியத்தை உனக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் நீ மாறுவாயாக. ஆண்டவரே, ஆவியானவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுங்க. நீ ஒப்பு கொடுப்பாயாக. அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் காணப்படு. உன் இருதயம் அவரை சார்ந்து இருக்கட்டும். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியை நீ செய்வாயாக. அவரை நீ மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ கேட்டுக்கொண்ட காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் என்று இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய ஆவியானவர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? இந்த ஆவியானவர் பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஆண்டவர், என் இருதயம் உம்மை சார்ந்து காணப்படட்டும். நீர் விரும்புகிற ஒரு ஜீவியத்தை செய்ய எனக்கு கிருபை செய்யுங்க என்று நாம் சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆவியான தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்தின் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். ஒரு புத்தியுள்ள ஆராதனையை நாம் செய்வோம். முழுமையாக ஒப்பு கொடுப்பாயாக. என் பலன் உனக்குள்ள வரும்போது நீ உனக்குள்ளாக பலன் உண்டாகும். நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா. நானே உனக்கு பலனாயிருக்கிறேன். நானே உனக்கு பலன். நானே உனக்கு பலன். அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை,
உன்னதத்தின் ஒவ்வொரு மேல தேவ அக்கினி இறங்கணும். ஒப்பு கொடுங்க. அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை கரங்களை தட்டி அக்கினியின் வல்லமை கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை எல்லா தீய சக்திகளும் ஆண்டவரே அகன்று போகட்டும் அப்பா. வல்லமை 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 மகிமை 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 இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ஓ இந்த வல்லமை இந்த வல்லமை தேவ வல்லமை பலமாய் தேவனுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆவியானவரே. இறங்கட்டும் ஆவியானவரே. இறங்கட்டும் ஆவியானவரே. ஓ இந்த மகிமை இந்த வல்லமை வல்லமை பலமாய் இறங்கட்டும் ஆவியானவரே. இறங்கும் இறங்கும் அப்பா என் மேல் இறங்கும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே மகிமை வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இதோ மாம்சமான யாவர் மீது உம்மாவியை ஊற்றுவேன். இதோ மாம்சமான யாவர் மீது மாம்சமான யாவர் மீது ஊற்றுவீராக. என் ஆவியை ஊற்றுவேன். உப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. உப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். மகிமைப்படுங்க. இதோ மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் அக்கினி அபிஷேகத்தால் அக்கினி அபிஷேகத்தால் ஆண்டவரே மகிமை 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 வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. சின்ன பிள்ளைகளாம் கண்களை மூடி ஆவியான தேவனை நாம் பார்ப்போமாக. அவரை நோக்கி நீ கண்களை மூடி காத்திருப்பாயாக. அப்பொழுது உனக்கு அவர் காட்சி கொடுப்பார். அவரை நீ தரிசிப்பாய். அவரை நோக்கி நீ காத்திருப்பாயாக. ஆண்டவரே உடைய ஆவி என் மேல் ஊற்றுங்க. மாமிசமான என் மேல் உடைய ஆவியை ஊற்றுங்க என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே துதிக்கிறோம். வல்லமை வல்லமை வல்லமை. தீர்க்க தரிசன வரத்துக்கு நாம் வந்து தீர்க்க தரிசனம் இல்லாதவர்கள் தீர்க்க தரிசன வரத்தை தாங்க. ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்திற்கு தாங்க என்று நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ராமே உடைய ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் சபைக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க வெட்கப்படாமல் தேவன் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுவோமாக. இந்த தீர்க்க தரிசன வரங்களுக்கு நான் வரங்களை விரும்புவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென் 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 ஆமென். மகிமை 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 மகிமை
மகிமை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் நீங்க வந்து இறங்கி மகிமைப்படுங்க. ஆண்டவரே மகிமைப்படுங்க. ஆமென். பிசாசுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. சோர்வின் ஆவிகளை அகற்றி விடுங்க. ஆண்டவரே மகிமை மகிமை மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீ சொல்லிக் கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது உன்னை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லு. பாவத்திலும் சாபத்தை நீக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிப்பார். உன்னை விடுவிக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை சுத்தமான ரத்தத்தை வருவாயாக. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது 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 ஓடி போவான் சாத்தான் சேனைகள். வல்லமை வல்லமை வல்லமை. தேவ வல்லமை தேவ வல்லமை. ஆமென். கரங்களை தட்டி சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி நான் விடாப்பிடியாக தேவனை நோக்கி யாக்கோபை போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலுள்ளே நான் உம்மை விடமாட்டேன். இப்படி கரத்தை நீட்டி, இப்படி கரங்களை நீட்டி என் தலையில் மேல் வைத்து என்னை ஆசீர்வதிங்க. இப்படி பரிசுத்த ஆவி என் மேல் ஊற்றப்படட்டும் என்ற வாஞ்சையோடு கேட்பமாக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை இன்னும் பலமா இறங்கட்டும். உடைய வல்லமை உடைய தேவ அக்கினி கர்த்தாவே, ஆண்டவரே அப்பப்ப கர்த்தாவே ஒவ்வொரு ஜீவியத்திலும் கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை ஆண்டவரே உடைய தேவ அக்கினி இறங்கி அப்படி சத்துருக்களை எரிக்கட்டும். ஆண்டவரே தேவ அக்கினி இறங்கி எல்லா சத்துருவைகளை கர்த்தா வல்லமைகளை அழித்து போடுவீராக. அழிக்கப்படட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் தேவ அக்கினியை போடுங்க. தேவ அக்கினியை போடுங்க. எல்லா சத்துருவின் வல்லமைகளை அகற்றி போடுங்க. எல்லா அலக்கழிக்கிற எல்லா வல்லமைகளையும் பிசாசின் கிரைகளையும் ஆண்டவரே அழிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தீர். ஆண்டவர் பிசாசு பிடியில இருக்கிற அலக்கழிக்கிற ஆவிகளை கர்த்தாவே விடுவிக்கவே நீ வந்தே. விடுவியும் விடுவியும் நீர் விடுவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இந்த கால வேளையிலும் கூட ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம் இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எதை நோக்கி நாம் போயிருக்கிறோம்? தேவனை விட்டு தூரமாக நாம் காணப்படுகிறோமா? இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் இயேசு கிட்டையே நாம் இருக்கிறோமா? இந்த இயேசுவாகி அவர் நம் இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறாரா? சின்ன பிள்ளையெல்லாம் கண்களை மூடுங்க. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ந்து பார்ப்போமாக. நீ தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கிறவளாய், நீ தேவ சத்தத்தை கேட்கிறவனாக நீ இருக்கிறாயா? இல்லை என்றால் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாயா? நீ தூரமாக இருப்பாயானால் உனக்கு பாதுகாப்பு அல்ல. என் மகனே என் மகளே, என்னை கிட்டே நீ சேருவாயாக, என் கிட்டே நீ வருவாயாக. நீ வெளிச்சத்து அண்டையிலே நீ இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு.
கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். நீ இயேசுவிடம் நீ வந்தால் உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். என் மகளே, நீ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உண்மையான சமாதானத்தை, என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். பெற்றுக் கொள்ளும்படியாக என் அண்டையிலே வருவாயாக. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுப்பாயாக. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாயாக. ஆண்டவரே, என்னை நீங்க பார்த்துக்குங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்க. என் குடும்பத்தில் நீங்களே தலைவராக இருந்து வழி நடத்துங்க. என் குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்கப்பா. எத்தனை பேர் நாம் கேட்கிறோம், இயேசுராஜா அந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போறார். இரண்டாவது முறையாக வரப்போறார். ஏற்கனவே முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து விட்டார். இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தவராக மேகங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரண்டாவது முறையாக வருவேன். இரண்டாவது முறையாக பாவியை ரட்சிக்க வரமாட்டார். ஏற்கனவே இரத்தத்தை சிந்தி பாவியை ரட்சித்தார். இரண்டாவது முறையாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்கும்படியாய், சிந்தையில் சுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், அவருடைய கட்டளைகளின் வழியிலே, அவர் வழியிலே உண்மையாய் உத்தமமாய் நடந்த ஜனங்களை சேர்க்க முடியாகவே இரண்டாவது முறையாக மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். நாம் தாம் அவரை எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் சிந்திப்போமாக. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உனக்குள்ள வரணும்னா நீ பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக நீ வாழ வேண்டும். அவருக்கு பிடிக்காத காரியத்திலாம் நீ அகற்றி விட வேண்டும். அவருக்கு பிடிக்காத காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவே, உம்முடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? அறிக்கை செய்வோம். 2 நிமிஷம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வரங்களில் தேவனுடைய வார்த்தை அதுதான். எனக்கேற்ற என் மகனை, என் மகளை எனக்கேற்ற ஒரு பாத்திரமாக நீ காணப்படுவாயாக. எனக்கேற்ற ஒரு பாத்திரமாய் நீ காணப்படும் போது உனக்குள்ள வந்து ஆசீர்வதிப்பேன். நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை வாய்க்க செய்வேன் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. உயிர்ப்பையும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவயங்களை ஆண்டவரே பரிசுத்தத்தினால் நிரப்புங்க. ஆண்டவர் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு நல்ல படுத்துங்க. ஆனா கண்களை பரிசுத்தமாக்குங்க. கைகள், கால்கள், ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவரை நீ பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்கள், கேளுங்கள், அப்போதும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவன். அவர் பரிசுத்தர் ஆகையால் நீயும் பரிசுத்த மகனாய், பரிசுத்த மகளாக காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மகிமை, மகிமை. ஆண்டவரே, நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அறிக்கை செய்து நல்ல வெட்கப்படாமல் வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் பாவங்களை மன்னியுங்க. என் மீறுதல்களை வையுங்க. ஆண்டவரே, மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் தெரியாமல் யாராகிலும் வஞ்சா ஆண்டவரே பேசினது உண்டானால் எனக்கு தயவாய் இறங்கி மன்னியும் என்று நாம் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ பாவத்தை அறிக்கை செய்கிறது பெருசு அல்ல. நீ அறிக்கை செய்த பாவத்தை நீ விட்டுவிட வேண்டும். அதை விட்டு தேவனின் அண்டையிலே நீ நெருங்கி வர வேண்டும். அறிக்கை செய்த பாவத்தை நம் சிந்தையிலிருந்து எடுத்து போடுவோமாக.
நாம் மறந்து விடுவோமாக. இயேசுவின் வெளிச்சத்தை அண்டையிலே நீ வருவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பலகளெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். 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 நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை அந்த பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் தந்தார். நாம் அடைய வேண்டிய தண்டனை, சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அன்பு இருக்குமானால் நம்மளை தேடி வந்தார். உளையான சேற்றினிலே விழுந்து எழுந்திருக்க கூடாதபடி நாம் கிடந்தோம். அவர் நம்மளை தூக்கி எடுத்தார். என் மகனே, என் மகளே, அந்த சிலுவையை நீ நினைத்து பார்ப்பாயாக. சிலுவையின் பாடுகளை நீ சற்று நேரம் நினைத்து பார்ப்பாயாக. நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காகத்தான் மரித்தேன். எனக்காக, அதுக்கு ஈடாக நீ எனக்காக என்ன செய்தாய்? ஒரு ஆத்மாவாகிலும் நீ ஆதாயம் செய்தாயா? எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ சற்று நேரம் உன் இதயத்தை நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக. இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராய், கரங்களில் ஆணி அடித்தவராய், தலையில் முள்முடி சூடினோராய், விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வருது. இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு இரத்தம் இல்லாமல் ஜீவன் இல்லை. தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் இல்லை என்றால் பாருங்க, ஆரோக்கியம் இல்ல, ஜீவன் வாழ முடியாது. நமக்காக இந்த இரத்தமாகிய ஜீவனை தந்து இந்த தண்ணீராகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார் அல்லவா? இந்த கல்வாரி சிலுவையை இந்த கால வேளையினை நோக்கி பார்ப்பாயாக. நோக்கி பார்த்து நீ முன்னேறி செல்லுவாயாக. இயேசுவிடம் கெட்டி வருவாயாக. நீ கிட்டி சேருவாயாக. இயேசு ஒவ்வொரு மனிதனை அவர் அழைக்கிறார். நீ பாவத்தையும் உனக்கு பாவத்தையும் சாவத்தையும் நீக்கி ரட்சிக்கவே இயேசு இந்த கால வேளையில் அவர் அழைக்கிறார். நீ முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுப்பாயாக.
இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீ இருளை விட்டு வெளிச்சத்தை அண்டையிலே வருவாயாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆராதனை அதிசயமே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வலது கரத்தை உயர்த்தி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியில் நீ பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஏற்ற பாத்திரமாய் நீ காணப்படு என்று நீர் பேசினீர் அப்பா. எனக்கு ஏற்ற பாத்திரமாய் இருக்கும் போது நீ கேட்டுக்கொண்ட காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று கூட ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதிகளை நீ பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம்.